பிரின்ஸ், இந்த விவகாரத்தில் நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க, உங்கள் அமைப்பில் இருந்து எதிர்ப்பு பதிவு பண்ணுறீங்க. ஆனால் நீதியரசர் சொல்கிறாரு சட்ட ரீதியாக அவருக்கு என்ன தடை இருக்கிறது, அப்போ தடை இல்லாத போது இது ஒரு லீகல் ஒரு ப்ராசஸ் அப்படின்னு தானே இதை பார்க்க முடியும் அப்படின்னு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து விசிட்டர் ஃபார் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களை கூட்டி ஒரு மாநாடை பிரதமருக்கு சொல்லாமல், ஒன்றிய கல்வி அமைச்சர் கலந்து கொள்ளாமல் நடத்தினால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா என்பதுதான் கேள்வி. குடியரசுத் தலைவரால் அதை செய்ய முடியுமா என்பதுதான். இங்கே வந்து 1919 சட்டத்தை எதிர்த்து போராடி தான் நம்ம வந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். 1919 சட்டத்தில் தான் டயார்கி இரட்டையாட்சி முறை, அதில் தான் ஆளுநருக்கு சில அதிகாரம், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு சில அதிகாரம், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சட்டமன்றத்துக்கு பதில் சொல்லணும், ஆளுநர் எதுக்குமே பதில் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ வேந்தர் அப்படின்னு சொல்றது அவர் கவர்னராக இருக்கிறதுனால அவர் வந்து எக்ஸ் அஃபிஷியோ வேந்தராக இருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வரம்பரையெல்லாம், வேந்தராக கூட கொடுக்கப்பட்ட வரையறையெல்லாம் என்னன்னு கேட்டால் கன்சல்டேஷன் பண்ணலாம், அவருக்கு தேவையான விவரங்கள் அவருக்கு தேவைன்னு நினைச்சா அந்த விவரங்களை கேட்டுக்கலாம், அவர் அட்வைஸ் கொடுக்கலாம், அவ்வளவுதான். இப்போ வந்து அவர் ஒரு மாநாடுன்ற அந்த கான்செப்டுக்குள்ள, அந்த ஒரு ஃப்ரேமுக்குள்ள வர்றாரு. அதை ஒரு ஆளுநர் அவர்கள் நடத்த வேண்டிய அவசியம் என்னன்றதுதான். முதலமைச்சர் சுட்டி கட்டுறாரு என்னென்னலாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். அதுதாங்க, அது வந்து தேசிய கல்விக் கொள்கையினுடைய கூறு. நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க்ன்றது உங்களுக்கு ஹையர் செகண்டரியில இருந்து கிரெடிட் எடுக்கிறாங்க. நீங்க வந்து 1 இயர் ஒகேஷனல் ஸ்கில்லிங் எடுத்துக்கணும் 3 இயர் டிகிரி கோர்ஸ்லயே. அதெல்லாம் இன்னும் எல்லா பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொண்டதெல்லாம் ஒரு சவால் இருக்கு. அப்படி ஏற்றுக்கொண்டால் கோர் சப்ஜெக்ட் சொல்லப்படுற மைய பாடத்திற்குண்டான வேலை நேரம் என்ன ஆகும் அப்படின்ற விவாதம்லாம் இருக்கு. அப்படி இருக்கிற சூழல்ல மாநில அரசு தேசிய கல்விக் கொள்கையில ஏற்றுக்கொள்ளல, நாங்க வந்து இங்க எங்களுடைய நடைமுறை பின்பற்றுவோம் சொல்லி இருக்கிற நேரத்தில் மாநில அரசுக்கு எதிராக செயல்படுங்கள் என்று துணைவேந்தர்களை தூண்டுவதற்காக ஒரு மாநாடோ, அந்த துணைவேந்தரை தூண்டுவதற்கான ஒரு மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் குற்றவாளி கூண்டிலே நிற்க வைத்திருக்கக்கூடிய ஒரு நபரை நான் இந்த மாநாட்டில் பேச வர்றேன்னு சொல்றார். இப்ப நான் ஹானரபிள் வைஸ் சான்சலர்ஸ் பார்த்து நான் கேட்கிறேன், ஒரு உங்க பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஒரு மாணவர் உங்களிடம் வந்து குடியரசுத் தலைவர் இந்திய அரசமைப்பு சட்டம் 142 என்கின்ற ஏவுகணையை உச்சநீதிமன்றத்தில் 24 மணி நேரம் பயன்படுத்துவதற்கு தந்திருக்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் சொல்கிறாரே, அப்படி என்றால் அது அவ்வளவு ஆபத்தானதா? அது இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை தகர்த்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார்களே. அப்ப இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை தகர்த்துவதற்கான கூறு இந்திய அரசமைப்பு சட்டத்திலே இருக்கிறதா? அப்ப நீதிமன்றம் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை தகர்த்துமா என்று ஒரு MA பொலிட்டிக்கல் சயின்ஸ் MPhil PhD படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு துணைவேந்தரை கேட்டா துணைவேந்தர் என்ன பதில் சொல்லுவார்னு சொல்லிட்டு கவர்னருடைய கான்ஃபரன்ஸ்ல போய் உட்கார சொல்லுங்க. ஒரு துணைவேந்தர் இதை அங்கே அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட் வேந்தரா இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆளுநர் அழைக்கிறார்னா துணைவேந்தரால அதை மறுக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. கல்வியாளர் கண்டிப்பாக மறுக்க முடியும். அவர் கல்வியாளராக இருந்தால், அவர் பல்கலைக்கழகத்துடைய சட்டத்தை படித்திருந்தால், அவர் அரசமைப்பு சட்டத்தின் படி வாழ்வது உண்மை என்றால், அரசமைப்பு சட்டத்தை வாழ்வியலாக்க ஆக்கி கொண்டது உண்மை என்றால், அவரால் கண்ணியத்தோடு சொல்ல முடியும், ஐயா இது பயனற்றது. 21 பல்கலைக்கழகத்தில் பல பல்கலைக்கழகத்திற்கு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு துட்டு இல்லை. நான் இங்க இருந்து ஊட்டிக்கு வரணும்னா யாரு எனக்கு துட்டு கொடுப்பாங்க? ஊட்டியில நான் தங்கறதுக்கு உண்டான ஏற்பாடு என்ன? அது வேறங்க. அதெல்லாம் சேர்ந்துதான் இது, அது வேற கிடையாது. அதெல்லாம் சேர்ந்துதான். ஒரு வேந்தர், நான் என்ன கேட்கிறேன் சார், நீங்க வந்து நீங்க சொல்ற உணர்வு அதெல்லாம் சரிதான். ஒரு வேந்தர் அழைக்கிறார் அப்படின்னா ஒரு துணைவேந்தர் மறுக்க முடியும்? மறுக்க முடியும். வேந்தர் அழைப்பதில் நியாயம் இருக்கணும். அவர் கேட்கறதா நியாயமே கிடையாது. இன்னும் வேந்தர் அவர் தான் தொடர்கிறார். இருக்கட்டும். நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க், நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க்கை ஏத்துக்கிறதா ஏத்துக்கலையான்னு முடிவு பண்ண வேண்டியது செனட் சிண்டிகேட்டும். சரி, 21 பல்கலைக்கழகம் தனித்தனியா சட்டம் இருக்கு. இங்க கவர்னர் ஆட்சி நடக்கல, முதலமைச்சர் ஆட்சி நடக்கல, பிரதமர் ஆட்சி நடக்கல. இங்க நடக்கிறது சட்டத்தின் ஆட்சி. ஒரு பல்கலைக்கழகம் சட்டத்தின்படி நடக்கிறது. சட்டம் வந்து செனட்டுக்கு ஒரு பவர் கொடுத்திருக்கு, சிண்டிகேட்டுக்கு ஒரு பவர் இருக்கு. சில இடத்துல எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், அகாடமிக் கவுன்சில்
கொடுப்பாங்க, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கு ஒவ்வொரு பெயர்கள் இருக்கும். அந்த பல்கலைக்கழகம் முடிவெடுக்கும். மாநில அரசு நிதி கொடுக்க போகுது. எனவே இதுல கவர்னருக்கு ரோலே கிடையாது. தேவை ஏற்படுமையானால் கடந்த 3 ஆண்டுகள்ல இதே மாநாடு நடந்த போது அதை வந்து அதுல கலந்து கொண்டார்கள் தானே. அன்னைக்கு பிரச்சனை இல்லை, இன்னைக்கு ஏன் பிரச்சனைங்கிறீங்க? 2 விஷயம். ஒன்று, அந்த 3 மாநாட்டிலும் கலந்து கொள்ள கூடாது என்றுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே குரல் கொடுத்தாங்க. அது மீறி சில பேர் கலந்துக்கிட்டாங்க, எல்லாரும் கலந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ கூட வர்ற பிரச்சனை என்னன்னு கேட்டா, உச்ச நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு இருக்கிற மரியாதையை குறைக்கிற அளவுக்கு பேசி இருக்கிறது. எவ்வளவு நக்கல் நையாண்டி இருந்தா அது வந்து நீங்க உங்க பார்வை சார். ஒரு துணைவேந்தரா குடியரசு துணைத் தலைவர் அவர் இன்னைக்கு அவர் பொறுப்புல இருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் பொறுப்புல மாற்று கருத்து இல்ல. அப்படி ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் வராரு, ஆளுநர் அழைக்கிறார், ஆளுநர் இல்ல வேந்தர் அழைக்கிறார்னா இவங்க அதை நீங்க வந்து அவங்களுக்கு வந்து இப்படி நான் ஒரு ஆர்குமெண்ட் கேட்கிறேன். அவர் வைக்கக்கூடிய பல்வேறு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் சார். அதையெல்லாம் பற்றி இவங்க கவலைப்பட முடியுமா? ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு வந்து நீங்க ஒரு அமைச்சர் இருக்கிறான்னு வச்சுப்போம், XYZ அமைச்சர் ஒரு அரசியல் கருத்து பேசுறாரு, அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இவங்க போகணும் போகக்கூடாது முடிவு பண்ண முடியுமா ஒரு துணைவேந்தர்? அதாவது எதையாவது ஒன்று பேசினால் அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அரசமைப்பு சட்டத்தையே கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, நீதிமன்றத்தின் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில ரூபாய் நோட்டுகள் எரிந்த போது FIR பதிவு பண்ண முடியல. அது FIR பதிவு பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லைன்னு கேட்டா குடியரசுத் தலைவருக்கு, ஆளுநருக்கு தான். வேற யாருக்குமே அந்த பாதுகாப்பு கிடையாது. உங்க அப்ஜெக்ஷன் இப்ப திரு தன்கர் வர்றதா இல்ல ஆளுநர் இந்த நிகழ்ச்சியை நடத்த? 2 பேருக்கு ஒரே கருத்தோட்டம் இருப்பதனால் மக்களாட்சியில் மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை சிதைப்பதன் மூலமாக எப்படி ஜனநாயக அரசின் மீது இத்தாலி, ஜெர்மனி மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்ட பொழுது ஒரு அனார்கிசம் உருவானதோ, ஒரு சட்டம் இன்மை உருவானதோ, அப்படிப்பட்ட சூழல் வந்தால்தான் ஒரு பாசிசம் உருவாக முடியும், ஒரு ஏகாதிபத்தியம் உருவாக முடியும், ஒரு அத்தாரிட்டேரியன் ரெஜிம் உருவாக்க முடியும், ஒரு நபர் வந்து நான் தான் உன்னை காப்பாத்துறேன்ற நம்பிக்கை கொடுக்க முடியும். எனவே மக்கள் 77 வருஷமாக ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஜனநாயகத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையை, உச்சநீதிமன்றத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையை, அரசமைப்பு சட்டத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையை சிதைக்கிற வேலையை திரு RN ரவி கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு வலு சேர்க்கிற வகையில் இன்னைக்கு குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் சேர்ந்திருக்கிறாரு. எனவே 2 பேரும் சேர்ந்து சரி, இதெல்லாம் ஒரு கல்வியாளர், நீங்க வெளியில இருக்கிறீங்க, நீங்க இந்த கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறீங்க, உங்க விமர்சனம் அப்படின்னா, ஒரு அகாடமிஷியனா ஒரு துணைவேந்தர் இந்த விவகாரத்துல சிக்கிட்டு அவங்க என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு துணைவேந்தர் சட்டத்துல என்ன வேலை கொடுத்திருக்கோ சட்டம் சொல்லி இருக்கு. அவருக்கு துணைவேந்தருக்கு என்ன வேலை செய்யலாம் சட்டம் சொல்லி இருக்கு. பேச முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். ராம்கியும் இணைஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி திரு ஜெயபிரகாஷ் காந்திட்டு கேட்டேன், 2 அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதா பார்ப்பாங்களா? இப்போ துணைவேந்தர்கள் முக்கியமாக நீங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்? ஒரு பக்கம் இப்போ தான் முதலமைச்சர் ஒரு மாநாட்டை நடத்தி அறிவுரைகள் சொல்லியிருக்காரு. அறிவியலுக்கு புறம்பான விஷயங்களை நாம் வந்து மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் இன்றைக்கு இவங்க ராஜ்பவனுடைய அறிக்கையின்படி பார்த்தா தேசிய கல்வி கட்டமைப்பை நடைமுறைப்படுத்துறது, அதுக்கு பிறகு மற்ற விஷயங்கள்லாம் என்னென்னலாம் செய்ய போகிறோங்கிற விவாதங்கள் மற்றும் கலந்தாய்வு இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க திரு ஜெயபிரகாஷ் காந்தி? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வேந்தர் ஹஸ் காட் பவர் டு கன்வென் வைஸ் சான்சலர் மீட்டிங் இப்போ, பிகாஸ் இஸ் அ வேந்தர் இப்போ. பட் வந்து இந்த டைமிங் வந்து எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக தெர் இஸ் லாட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் பிஹைண்ட். ஃபர்ஸ்ட், அடுத்தது ஒரு ஈகோ ப்ராப்ளம். இப்போதான் ஒரு துணைவேந்தர் மாநாடு நடத்திருக்காங்க. என்னென்ன பண்ணோம், அதாவது துணைவேந்தர் அமைப்பதற்கான நிறைய பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லை, அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கணும் அப்படின்லாம் நம்முடைய முதலமைச்சர் பேசியிருக்காங்க. அந்த முயற்சி நம்முடைய வேந்தர் எடுத்திருந்தா கண்டிப்பாக நான் பாராட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பரான ஒரு டாப் யூனிவர்சிட்டிஸில் துணைவேந்தரே இல்லாமல் எப்படி ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த முடியும்? இன்னைக்கு ஒரு கான்வர்சேஷன் வந்து வைஸ் சான்சலர் இல்லாமல் நடத்திட்டு இருக்காங்க.